பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27, 28, 29 இந்த 3 வசனங்களை அடிப்படையாக வைத்து நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் யாவரும் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாங்கள் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம் என்கிறதான இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலக பிரகாரமாக எங்களுக்கு 1000 ஆசீர்வாதங்கள் தேவையாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுக்கு வேண்டிய ஒரே ஆசீர்வாதம், நாங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவை உடைய சுதந்திரராய், வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் சுதந்திரராய் இருக்க வேண்டியதுதான் ஆவிக்குரிய பிரகாரமாக அவசியமான ஒன்று. ஆண்டவரே, தேவையானது ஒன்றே என்று சொல்லி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அந்த மரியாள் தெரிந்து கொண்டாள் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவனுடைய சுதந்திரராய், அவருடைய பொக்கிஷமாய், அவருடைய சொத்தாய் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறோம் என்கிறதான மகா உன்னதமான இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்கிறதான இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். தண்ணீரிலே மூழ்கி ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எங்கள் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதான அதற்கான அடையாளமாக இந்த ஞானஸ்தானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, அவருடைய எங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் எங்களுடைய அக்கிரமம் நீங்க, எங்களுடைய பாவங்கள் நீங்க, எங்களுடைய சாபங்கள் நீங்க, கிறிஸ்து இயேசுனுடைய புண்ணியங்களை ஆண்டவரே நாங்கள் தரித்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்த இந்த ஞானஸ்தானத்துக்காக நாங்களுமே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற, தேவனை தரித்து கொள்ளுதலை நிறைவேற்ற, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய, தேவனை பற்றும் விசுவாசத்துக்குள்ளாய் கடந்து வர, ஆண்டவரே இனி தேவனுக்கென்று பிழைப்போம் என்கிறதான அந்த நம்பிக்கைக்குள்ளாய் கடந்து வர, தேவனுடைய செயல் மேல் நம்பிக்கை என்கிறதான இந்த ஞானஸ்நானத்துக்கான இந்த அடையாளங்கள் 7 விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அடைய ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமோ போய் ஆண்டவரே புண்ணிய யாத்திரை, புண்ணிய தலம், புண்ணிய நீராடல் என்றெல்லாம் செய்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தை விசுவாசிக்கிறதுனாலே பெறுகிற ஞான ஸ்நானம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவையே தரித்து கொண்ட நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெறுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் விளங்கும்படி அனுகிரகம் செய்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 28வது வசனத்திலே பார்க்கிறோம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த உலகம் எப்படியெல்லாம் பிளவுபடுத்துகிறது ஆண்டவரே. தகப்பனே, அடிமை என்றும் சுயாதீனன் இல்லை என்றும், ஆண்டவரே நீ ஒரு ஆண் என்றும் நீ ஒரு பெண் என்றும், ஆண்டவரே நீ ஒரு உயர்ந்தவன் ஜாதி உடையவன் என்றும், நீ தாழ்ந்த ஜாதி உடையவன் என்றும், நீ இருக்கிறவன் என்றும், நீ இல்லாதவன் என்றும், நீ படித்தவன் என்றும், நீ படிக்காதவன் என்றும், ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்டதான நீ கருப்பு இனத்தவன், நீ வெள்ளை இனத்தவன் என்றெல்லாம் இன்றைக்கு பாகுபாடு, வேறுபாடு கொண்டு ஆண்டவரே தகப்பனே
ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறதான இந்த நிலையில் இருந்து எங்களை விடுவித்து இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக எங்களை ஒன்றாக்கி பிதாவாகிய தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, எங்களை ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிற கிருபைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் எந்த விதமான வேறுபாடோ மாறுபாடோ இராதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க நீர் அனுக்கிரகம் செய்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களானால் 29வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்கிறதான இந்த புண்ணியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானத்துக்குள்ளாக தரித்து கொண்ட போது, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவினாலே ஒன்றான போது தகப்பனே எங்களை ஆபிரகாமுடைய சந்ததியாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரராக நீர் எங்களை மறுரூபப்படுத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேதத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக நீர் அருளி செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீர் எங்களை சுதந்திரராய், எங்களை சொந்தக்காரர்களாய், நாங்கள் உம்முடைய சுதந்திரராய் விளங்க அனுகிரகம் செய்கிற உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே கிறிஸ்துவை தரித்து கொள்ள, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே சுதந்திரராய் விளங்க கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless.